இந்த கிளாஸ் முடிச்சோன்னா ஹாவ் அ கோ த்ரூ இன் தட். ஸோ லாம்டா எப்படி எங்கெங்க என்னென்ன கம்பெனிஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றது. ஏன்னா இட்ஸ் சர்வர்லெஸ், சிம்பிளி இட் இஸ் யூஸ் டு ரன் யுவர் கோட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாட் வி ஆர் கோனா டு இஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப லாம்டான்றதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நடுவில் இங்கே என்னோட லாம்டா அப்படின்ற காம்பனண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஸோ இதுக்கு கோடு தாங்க தெரியணும். ஸோ அதனால தான் நான் ஒரு கோடு எழுதி வச்சிருக்கேன். அந்த கோடை நான் இப்போ உங்களுக்கு எப்படி எழுதுறது, எப்படி கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே டெவலப்பர்ஸோட ரோல்ஸ். நம்மளுக்கு கோடிங் தெரியாது, நம்ம இதெல்லாம் பண்ண போறது கிடையாது. ஆனா நீங்க ப்ராஜெக்ட்ல லாம்டா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். ஸோ அதுக்காக நம்ம லாம்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் வாட் வி ஹேர் ஹேவிங் அ கிளாஸ் இன் லேர்னிங் வாட் இஸ் லாம்டா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே எனக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. ஸோ சிஎஸ்வினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு எக்ஸல் ஷீட் அந்த மாதிரி ஒரு சிஎஸ்வின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஎஸ்வின்றது ஃப்ரீ, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ டாட் சிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் என்ன பண்றேன்னா அப்லோட் பண்றேன். எதுல அப்லோட் பண்ணுவேன், என்னோட பக்கெட்ல நான் என்ன பண்ணுவேன்னா அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ இது நம்ம என்னன்னு சொல்லலாம், S3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த S3ல அப்லோட் பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் ட்ரிகர். ஸோ ஒரு யூசர் ஒரு S3ல இந்த சிஎஸ்வி ஃபைலை அப்லோட் பண்ணால், ஸோ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ இஃப் சம்ஒன் அப்லோட்ஸ் a CSV ஃபைல் இன் S3, லாம்டா என்ன பண்ணும், ஸோ டக்குன்னு என்ன பண்ணும்னா அந்த S3 ஃபைலை ரீட் பண்ணும். ரீட் பண்ணி அது நம்மளோட டேட்டா பேஸ்க்கு அதை சென்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போறோம்னா டைனமோ டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ டைனமோ டிபினா என்னன்னா நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டைனமோ டிபியில் JSON ஃபார்மேட்ல நம்மளோட என்ட்ரியை போயிட்டு உள்ள அடிக்கலாம். அப்படி RDS இல்ல MySQL அந்த மாதிரி RDS ஆனே சர்வீஸ் RDS யூஸ் பண்றீங்கன்னா நீங்க உள்ள SQL தெரிஞ்சு அடிக்கணும். நான் இன்னைக்கு RDS யூஸ் பண்ணாம டைனமோ டிபி ஏன் யூஸ் பண்றேன்னா, இது ஒரு குட்டி ப்ராஜெக்ட்னால. ஸோ சின்ஸ் எனக்கு SQL வேணாம், NoSQL வழியா நம்ம இந்த வேலையை முடிச்சுவோம்ன்றதுக்காக தான். ஸோ S3ல நான் ஒரு CSV ஃபைலை கொடுத்தா அந்த டக்குன்னு அதை என்ன பண்ணும்னா லாம்டா ட்ரிகர் பண்ணும். ஸோ S3ல கொடுத்துட்டாரு, அந்த S3ல நம்ம இந்த CSV ஃபைல அந்த லாம்டா எடுத்து படிச்சு உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ணும்னா S3ல ஒரு டேபிள்ல சாரி டைனமோ டிபில ஒரு டேபிள்ல போயிட்டு அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிடும். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ண போறது S3, லாம்டா, டைனமோ டிபின்ற 3 காம்பனன்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம AWS கிளவுட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ திஸ் இஸ் அவர் சினாரியோ. இது எப்போ லாம்டா ஒர்க் ஆகும்னா ஒன்லி வென் யூசர் அப்லோட்ஸ் CSV ஃபைல். அதுதான் நம்மளோட ட்ரிகர். ஏன்னா ட்ரிகர்ன்றது தான் லாம்டாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நம்மளுக்கு லாம்டாவோட அட்வான்டேஜஸ் என்னன்னா காஸ்ட் எஃபிஷியன்ட், ரொம்ப ரொம்ப சீப்பு கம்பேர்ட் டு ரன்னிங் EC2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகும். ஸ்கேலிங்னா என்னன்னா ஆட்டோ ஸ்கேலிங் மாதிரியே தாங்க, ஆனா இது பவர்ல ஸ்கேலிங். ஸோ பவர்னா வெர்டிகல் ஸ்கேலிங். ஸோ மீனிங் திடீர்னு ஒரு 10 கோடு ரன் பண்ணும்போது 10,000 கோடு ரன் பண்ணோம்னா லாம்டா ஸ்மூத்தா ரன் பண்ணும். ஸோ பிகாஸ் நீங்க இந்த இத்தனை பேர் தான் ரன் பண்ணுவாங்க மீன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பின்னாடி AWS அதை ஃபுல்லா பாத்துக்கிறோம். அட் அ டைம்ல நீங்க ஒரு 1 மில்லியன் டைம்ஸ் லாம்டா கால் பண்ணாலும் அதனால அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ஒரு வாட்டி தான் கால் பண்றீங்கனாலும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நான் லாம்டால நம்மளுக்கு எப்படி பில்லு வரும்னா எவ்வளவு நேரம் இந்த கோடு ரன் ஆயிருக்கு அதுதாங்க பில்லே. ஸோ அப்போ உங்ககிட்ட எல்லாம் லாம்டாக்காக கோடிங் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க லாம்டாக்கான கோட் அடிக்க மாட்டீங்க. பிகாஸ் இப்போ லெட்ஸ் சே நீங்க ஒரு பிகினியர். ஸோ ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ்க்கே லாம்டாக்கான கோட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இதுல நீங்க லாம்டால ஒரு கோடு உங்களுக்கு 2 செகண்ட் ரன் ஆகுதா, அந்த 2 செகண்ட் தான் உங்களுக்கு பில்லு. ஸோ அந்த பில்லிங்ன்றது நம்மளுக்கு எப்படி வரும்னா, ஸோ ஹவு மெனி மில்லி செகண்ட்ஸ், 100 மில்லி செகண்ட் 1 செகண்டா, ஓகே. ஸோ ஆமா சரி. ஸோ நமக்கு மில்லி செகண்ட்ஸ்ல தான் நமக்கு பில்லிங்ன்றது வரும். ஸோ அப்போ நமக்கு 20 மில்லி செகண்ட் தான் அந்த கோட் ரன் ஆயிருக்குன்னா 20 மில்லி செகண்டுக்காக நமக்கு வில் பி கெட்டிங் அ பில். ஸோ ஐ திங்க் 1000 மில்லி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஓகே. ஸோ அப்போ நமக்கு 2 செகண்ட்ஸ்னா என்னன்னா, ஸோ 2000 மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பில் வரப்போகுது. ரைட். இப்போ இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் இருக்கார். ஸோ அவர் ஹேவ் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கிட்ட தான் இந்த லாம்டாக்கான கோட்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப 2 செகண்ட் ரன் பண்ற கோடை நான் ஒரு அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி 1 செகண்டா நான் மாத்திரேன்னா என்னோட பில் அப்படியே ஹாஃப். கரெக்டுங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் கிட்ட தான் கோடு கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம கோடு எவ்வளவு நேரம் ரன் ஆகுதோ அதுதான் நம்மளோட பில்லே. ஸோ அப்போ நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரன் டைமை குறைப்பாங்க.
அந்த ரன் டைமை குறைச்சிட்டா எனக்கு பில்லுன்றது டிராஸ்டிக்கா கிடையும். ஏன்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு நாளைக்கும், நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஒரு நாளைக்கும் நிறைய பேர் அப்லோட் பண்றாங்க. அப்ப லேம்டா நிறைய நேரம் ரன் ஆச்சுன்னா நிறைய பில் வரப்போகுது. அப்ப நான் இன்னும் அதை 25% 50% அந்த டைம் சுருக்கணும்னா எனக்கு ஆல்மோஸ்ட் காஸ்ட்ன்றது ஹாஃப் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நீங்க கோட்லாம் அடிக்க மாட்டீங்க. ஜஸ்ட் லேம்டானா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற காம்பனண்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. டெவாப்ஸ்ல நம்ம பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அப்போ அந்த பைத்தான்ன்ற கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் இன்னைக்கு நான் எழுதியிருக்க லேம்டா கோடெல்லாம் அப்ப திருப்பி ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம லேம்டா கோட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்க அதை ரன் பண்ணி ட்ரை மட்டும் பண்ணி பார்க்க போறீங்க. பட் ஆஃப்டர் டெவாப்ஸ் இஸ் ஓவர், அந்த ஃபைலை நான் என்ன சொல்றேன், ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, உள்ள எப்படிதான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ S3, டைனமோ டிபி, லேம்டா அப்படிலாம் நிறைய யூஸ் பண்றதுனால ஸோ இட் ஒன்ட் பி ஆஸ் சிம்பிள் அஸ் அ சிம்பிள் கோட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம், நம்மளோட காம்பனன்ட் என்ன, ஸோ அதை பத்தி எல்லாமே பேசியிருக்கோம். ஜஸ்ட் லேம்டானா என்ன அப்படின்ற ஒரு தியரிட்டிக்கல் பார்ட். இப்போ நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவருக்கு நம்ம ப்ராக்டிக்கலா லேம்டானா என்ன அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி. ஸோ ஜஸ்ட் கோட் அப்லோட் பண்ணுங்க, S3 ட்ரிகரை செட் பண்ணிருங்க, ரன்னு கொடுத்தீங்கன்னா S3ல இருந்து எடுத்து டைனமோ டிபிக்கு புஷ் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. ஸோ அட்வான்ஸ். ஆனால் லேம்டானா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரம். ஸோ ஃபார் இப்போ நான் பேசுனதுல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் டு ஆஸ்க் மீ கைஸ். Auto scaling in AWS. So in EC2 instances, auto scaling என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். Arun Prasad, do you have mic? Not hear your voice. Wait, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நோ வரிஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இன் EC2, சாரி ஃபார் எக்ஸாம்பிள் இன் EC2 உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸுக்கு நீங்க ஒரு ரேம், ஒரு CPU செட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் இன் யோர் EC2 இஃப் ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள்ட் என்ன ஆகும்னா, உங்க சிபியோட லோடு இல்ல நெட்வொர்க் இன் அண்ட் அவுட்டோட லோடு நீங்க என்ன வேணா செட் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரிகரா. ஸோ நீங்க என்ன செட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸை தான் கிரியேட் பண்ணும். அப்ப நம்மளுக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் 2ஆம் மாறும், 4ஆம் மாறும், 10ஆம் மாறும், ரைட்? அப்ப அதோட இன்ஸ்டன்ஸை டபுள் பண்ணும். அந்த டபுள் பண்ணதுக்கு எல்லாமே நம்ம தான் பே பண்றோம். அதுதான் ஆட்டோ ஸ்கேலிங் இன் EC2. ஆனா லாம்டால இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் 2ஆம் மாறுச்சு, 4ஆம் மாறுச்சு பாத்தீங்களா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, பவர் இன்க்ரீஸே ஆகல. ஸோ அந்த சிபியோட ரேம், பவர் எல்லாமே சேம் தான், ரைட்? ஸோ அப்ப நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா லேம்டால ஸ்கேலிங்ன்றது என்னன்னா, நீங்க மல்டிபிள் லேம்டாலாம் கிரியேட் ஆகாது, அந்த லேம்டாவோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவர்னா என்னன்னா, அட் அ டைம்ல நீங்க ஒரு 5 கோட் ரன் பண்றீங்களா, 10,000 கோட் ரன் பண்ணீங்களா, 5 லட்சம் கோட் ரன் பண்றீங்களா, லேம்டானால ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடெல்லாம் ரன் பண்ண முடியும். ஏன்னா AWS அவன் பேக் எண்ட், ஸோ பேக் சைட்ல சர்வர்லெஸ்ன்னு சொல்றதுனால அவங்களோட சர்வர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கும். அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பில்லு 5 மில்லியன் கோடு ரன் ஆயிருக்கு, 5 மில்லியனும் 5 செகண்ட் ரன் ஆயிருக்கு. அப்ப 5 மில்லியன் இன்டூ 5 செகண்ட், இவ்வளவு நேரம் தாங்க உங்க கோடு ரன் ஆச்சு, இதுதான் உங்க பில்லு. அப்ப நம்ம லேம்டால ஆட்டோ ஸ்கேலிங்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா AWS என்ன சொல்றான்னா, நாங்களே பின்னாடி ஸ்கேலிங் பண்ணிக்கிறோம், ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, எவ்வளவு கோட் எங்க கிட்ட கொடுத்தாலும் என்னால ரன் பண்ண முடியும், அந்த பவர் லேம்டாக்கு இருக்கு. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் EC2 ஆட்டோ ஸ்கேலிங், லேம்டால வெர்டிகல் ஆட்டோ ஸ்கேலிங். வெர்டிகல்லாம் பவர் ரொம்ப ஹையா இருக்கு, ஆல்ரெடி செம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் தான் பின்னாடி லேம்டா பின்னாடி வச்சிருக்கானே, அது என்னன்ற கான்ஃபிகரேஷனும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. ஜஸ்ட் வாட் யூ சேயிங் இஸ், நீங்க ஒரு கோட் ரன் பண்ணாலும் சரி, 10 பில்லியன் கோட் ரன் பண்ணாலும் சரி, லேம்டானால ஹேண்டில் பண்ணிக்கும். உங்களுக்கு பில்லுன்றது ஒரு கோடு எவ்வளவு நேரம் ரன் ஆச்சு, அதுதான் உங்களோட பில், ரைட்? இப்போ நம்ம லேம்டா கிரியேட் பண்ணிட்டோம், பட் வந்து அது இப்போ ப்ராசஸ் எதுவுமே வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ற ஐடியலா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல என்ன ஆகும்? பில்லு வராதுங்க, பில் மட்டும் வராது, பட் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அப்படியே நம்ம ஐடியலா இருக்க போது பில்லும் வர போறது இல்லை. எனி அதர் டவுட்ஸ்? எதுக்காக கேட்டேன்னா, இப்போ மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம டெலிட் பண்ணிடுவோம், இமீடியட்டா டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா பில்லிங் வந்து ஆமாங்க, லேம்டா பில் நீங்க டெலிட்டே பண்ணாலும் பில் வராது, ஏன்னா நீங்க கோட் ரன் பண்ண போறதே கிடையாது.
ஓகேங்க, சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, எஸ், இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி எஸ் ஆக்சுவலா, ஸோ இஃப் யூ டோன்ட் ரன் யுவர் லேம்டா யூ won't get even a single rupee of bill. அண்ட் அப்படியே பில்லு வராதாலும் 10 மில்லியன் டைம்ஸ் உங்களுக்கு ரன் ஆகணும். சார் 10 மில்லியன் பாருங்க, 1 மில்லியன் which is 10 lakhs. ஸோ 10 lakhs டைம்ஸ் நீங்க அந்த கோடை ரன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பில்லு வரும். அப்படியே பில்லு வந்தாலும் 10 மில்லியன் 10 லேக்ஸை தாண்டி, சாரி 10 மில்லியன் சொல்றேன், 10 லேக்ஸை தாண்டி தான் பில்லு வரப்போகுது. அந்த 10 லேக்ஸ் ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு எப்படி 10 லேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரைட்? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ லெட் அஸ் see an example. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம மேனுவலா ஒரு CSV ஃபைல S3 அப்லோட் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு கிளாஸுக்கு உங்களுக்கு எந்த பில்லுமே வராதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எந்த பில்லு வரப்போறது கிடையாது. என்ன பண்றேன், என்னோட கன்சோலுக்கு போயிடுறேன். லெட் மீ ஓப்பன் லாம்டா. நம்ம என்ன பண்ணுவோம், லாம்டால ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற காம்பனன்ட், அண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. SNS அப்படின்னா கியூ, SNSனா டாபிக், SQSனா கியூ, அண்ட் கிளவுட் ஃபார்மேஷன்னா ஸ்டாக்கு, லாம்டானா ஃபங்க்ஷனு, EC2னா இன்ஸ்டன்ஸ், S3னா பக்கெட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ எல்லா காம்பனண்ட்டுக்கும் நம்மளுக்கு டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே, ஸோ இப்போ நமக்கு AWSல லாம்டானா we have to create a function அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாம்டானாவே ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபங்க்ஷன் தான் நம்ம லாம்டால கிரியேட் பண்ணுவோம். ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ ஃபங்க்ஷன். ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் காமிக்குது. ஒன்னு கிரியேட் ஃப்ரம் ஸ்கிராச், அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஏதாவது உங்க கோட் அப்லோட் பண்ண போறீங்களா, நம்ம இதுதான் யூஸ் பண்ண போறோம், ஏன்னா என்கிட்ட கோட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கு. யூஸ் அ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி AWS சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கான், லாம்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக சில ப்ளூ பிரிண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க அதை என்ன பண்ணலாம்னா, நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இது என்னது அப்படின்னா, அப்போ கண்டெய்னர்ஸ்ன்றது நீங்க டெவாப்ஸ்ல படிப்பீங்க, டாக்கர் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு. அந்த டாக்கர் கண்டெய்னர்ல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்களோட லாம்டா காம்பனன்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கண்டெய்னர் இமேஜை வச்சு நீங்க டிப்ளாய் பண்றதுக்கு இது உங்களுக்கு ECS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது நமக்கு AWS எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் அப்படின்னு. அப்படின்னா நம்ம டாக்கர் கண்டெய்னர்ஸ் ரன் பண்றதுக்காக ஒரு சர்வீஸ் தனியா நமக்கு AWSல இருக்கு. அதுக்கு நமக்கு டாக்கர்ன்றது தெரிஞ்சிருக்கும். பட் அந்த காம்பனன்ட் தான் இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ரெபாசிட்டரிஸ். யார் ரெபாசிட்டரினா, இந்த ப்ளூ பிரிண்ட்ன்றது AWS கொடுத்தது. இந்த ரெபாசிட்டரின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலா பீப்புள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே ஒரு லாம்டா கோட் பண்ணிருக்கீங்க, அது நீங்க என்ன பண்றீங்கன்னா பப்ளிக்ல நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பப்ளிக்ல அவைலபிளா இருக்க ரெபாசிட்டரிஸ் 685 இருக்கு. இது மாறிக்கிட்டே இருக்கும். சில பேர் புதுசா ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணுவாங்க. ஏன்னா பப்ளிக்கா இருக்கிற அவைலபிள் அப்ளிகேஷன்ஸ் யார் வேணா எடுத்து எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற ஓப்பனா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லாம்டா. நம்ம இது எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது, ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், இங்க பேசிக் எக்ஸாம்பிள்ல நீங்க என்ன பேர் வைக்க போறீங்க, ஸோ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேர் வச்சுக்கலாம். சார் நமக்கு ஒரு பிடிச்சமான பேர் உங்களோட சாய்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஸோ மை ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் இல்ல மை லாம்டா அப்படின்னாலும் எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேர் வைக்கிறோம். அண்ட் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறீங்க, நான் இப்ப வச்சிருக்கிற கோடுன்றது பைத்தான் 2.7. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பைத்தான் 2.7 செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்றது பைத்தான் 2.7 அப்படின்றதுக்கான ஒரு கோடுக்கான ரன் டைம் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நமக்கு இங்க பர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பர்மிஷன்ஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோல். அது என்னங்க ரோல், இப்போ லெட் அஸ் சே நம்ம ஒரு S3யும் DynamoDB தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு ரோல்ன்றது வேணும். அப்ப நான் ரோல்னா என்னன்னா, IAMல ஒரு காம்பனன்ட் which is ஒரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸும் கம்யூனிகேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் பர்மிஷன்ஸ். டிஃபால்ட்டா இந்த சர்வீசஸ் எல்லாமே AWS ஓட தான். எல்லாருமே AWS ஓட இருந்தாலும் ஒன்னும் இன்னொன்னும் கம்யூனிகேட் பண்ணிக்காது, ஒன்னு இன்னொன்னும் பேசிக்காது. ஸோ இதுதான் நம்மளோட AWSல டிஃபால்ட்டா ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒன்னும் பேசிக்கணும் அப்படின்றதுக்காக பர்மிஷன்ஸ் நம்ம செட் பண்ண போறோம். அதை நீங்க எங்க செட் பண்ணலாம்னா ரோல்ஸ்ல போயிட்டு நீங்க செட் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் புதுசா ஒரு ரோல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் ரோல். ஓகே, ஸோ எதுக்காக நீங்க ரோல் கிரியேட் பண்ண போறீங்க, நம்ம லாம்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, காமன் யூசேஜ் கேசஸ்லயே EC2 அண்ட் லாம்டா தான் இருக்கு. அப்ப அடிக்கடி இது ரெண்டு தான் யூஸ் பண்றாங்களாம் ரோல் கிரியேட் பண்றதுக்கு. மீதி எல்லா ரோல்ஸும் ரொம்ப ரேர். அடிக்கடி யூஸ் பண்றது EC2 அண்ட் லாம்டா ரோல்ஸ் தான். நான் என்ன பண்றேன், லாம்டான்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பர்மிஷன்ஸ்.
ஸோ இங்க நம்மளோட லாம்டா என்னென்னலாம் யூஸ் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் லாம்டா இஸ் கோயிங் டு யூஸ் S3ன்றது யூஸ் பண்ணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு DynamoDBன்றது யூஸ் பண்ணும். ஸோ இது 2 பர்மிஷனும் கொடுத்துருங்க. பட் ஆனா கிளவுட் வாட்ச் அப்படின்றதும் சேர்த்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பர்மிஷன்ஸ் மட்டும் கொடுத்து ஒர்க் பண்ண போறீங்கன்னா, இப்போ S3 ஓட ஃபுல் பர்மிஷனு, DynamoDB ஓட ஃபுல் பர்மிஷனு அண்ட் கிளவுட் வாட்சோட ஃபுல் பர்மிஷன். ஏன்னா நம்மளுக்கு ட்ரிகர்னு ஒன்று சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ட்ரிகர்ன்றது கிளவுட் வாட்சை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். அப்ப நம்மளுக்கு இங்க ஸோ மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் திஸ். அப்ப இந்த 3 பர்மிஷனும் நமக்கு என்னன்னா, சாரி 2 வாட்டி வாட்ச். ஸோ இந்த 3 பர்மிஷன் நீங்க என்ன பண்ண முடியும்னா கொடுக்கணும். நான் இப்படி சேஃபர் சைடா இருக்கிறதுக்கு, இந்த கிளாஸ் இந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்னு கொடுத்துட்றேன். அப்ப என்ன ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆனா நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் நான் கொடுக்க மாட்டேன், நான் வெறும் இந்த தேவையான பர்மிஷன்ஸ் தான் நான் கொடுக்க போறேன்னா, அப்ப நீங்க மினிமம் ரெக்வயர்மெண்ட் இந்த கோடு ஒர்க் ஆகுறதுக்கு S3, DynamoDB, கிளவுட் வாட்ச் இந்த 3 பர்மிஷனும் நீங்க கொடுத்துருங்க. டன். ஸோ இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். கிரியேட் ரோல், இங்க நமக்கு ஒரு ஆப்ஷனல் தான் இது டாக்ஸ். இதுல நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்க என்ன ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், lambda ரோல், இங்க ஹோம்ல மை lambda ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துட்றேன். கிரியேட் ரோல். டன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லாம்டா கோடுக்கு போயிடலாம். நம்ம லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கும். ஸோ அதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்றது கொடுக்குறது தப்பு இல்லை. ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது டெவலப்பர் சொல்லிடுவாங்க நாங்க என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாம்டானாலே கண்டிப்பா கிளவுட் வாட்ச் பர்மிஷன் கொடுக்கணுங்க. நான் லாம்டா ஒர்க் ஆகுறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட் வாட்சை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நம்ம இன்னைக்கு கிளவுட் வாட்ச் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ மேக் ஷூர் யூ ஆர் கிவிங் கிளவுட் வாட்ச் பர்மிஷன். மீதி இருக்கிற பர்மிஷன்லாம் உங்க டெவலப்பர் சொல்ற டூல்ஸை வச்சு நீங்க பர்மிஷன் கொடுத்துவீங்க. இப்போ நான் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோல் நான் செட் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன பண்றேன்னா, என்னோட மை லாம்டா ரோல் அப்படின்றத நான் இங்க அட்டாச் பண்ணிடுறேன். டன். ஸோ நவ் லெட் அஸ் கோ அண்ட் கிரியேட் அ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு இப்படி சக்சஸ்ஃபுல்லா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மை லாம்டான்றதை கிரியேட் பண்ணிட்டோம். கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம கோடை ரைட் பண்றது தாங்க நமக்கு இடம் இருக்கு. இங்கதான் நம்ம கோடை ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிட்டு நம்ம இதை சேவ் பண்ணிட்டு டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த கோடை நான் லைட்டா erase பண்ணிடுறேன். erase பண்ணிட்டு ஹியர் I'll say ரிட்டர்ன்ல இங்க ஹலோ வேர்ல்ட், நான் ஜூம் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் ஒரு பைத்தான் கோட நான் சில மாடிஃபிகேஷன் பண்றேன். ரைட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பைத்தான் கோட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இதை என்ன பண்றேன்னா சேவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நாட் டிப்ளாய்டுனா சேவ் பண்ணணும். டிப்ளாய்னா என்ன, லாம்டால போயிட்டு இந்த கோட் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணும். அப்ப நான் இப்ப டிப்ளாய்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா இது போய் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கோடை ரன் பண்ணுங்க. எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வரப்போகுது. இல்ல ஹலோ வேர்ல்டு லாம்டா கிளாஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். LAMBDA CLASS அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்ணிட்டு டெஸ்ட். ஸோ நமக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னா சும்மா ஒரு பேர் வைக்கிறேன் இந்த டெஸ்டிங்க்கு, டெஸ்டிங் மை கோட். நம்ம இப்ப இதை கிரியேட். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் டெஸ்ட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட்புட்ல வரும் என்ன அவுட்புட்னா ரெஸ்பான்ஸ்ல ஹலோ வேர்ல்டு லாம்டா கிளாஸ், இதுதான் நம்மளோட ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா அந்த கோடை ரன் பண்றதுக்கான அவுட்புட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு கோடு எழுதியிருக்கேன். பட் ஆக்சுவலா இங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க நம்ம என்ன அடிப்போம்னா நம்ம பைத்தான் கோட் தான் அடிக்க போறோம். அந்த பைத்தான் கோடு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஆட் திஸ். பட் பிஃபோர் ஆடிங் அவர் பைத்தான் கோடு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம S3ன்ற காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட DynamoDBல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ கோ டு S3. எங்க இருக்கு என்னோட S3 ஸ்டோரேஜ்ல S3 அண்ட் டேட்டாபேஸ்ல DynamoDB. டன். So I'm opening S3 and DynamoDB. So S3 ல what I'm going to do is I'm going to create a new bucket. அப்ப என்ன பண்றேன், புதுசா ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். So let's create a new bucket. So என்ன ரீஜன்ல, so டிஃபால்ட்டா மும்பை ரீஜன், பக்கெட் பேரு மை லாம்டா LAMBDA, இன்னைக்கு டேட்டு 0305 0306 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நான் பேர் வச்சிருக்கிறது பக்கெட் நேமு. நான் பப்ளிக் ஆக்சஸ்ன்றதை நான் செட் பண்ணிக்கிறேன். I acknowledge I'm giving public access. பக்கெட் வெர்ஷனிங் மீது எல்லாமே லீவ் எவ்ரிதிங் as it is. Create a bucket. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ நான் சக்சஸ்ஃபுல்லா மை லாம்டா 0306 சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஆக்சஸ் வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ என்னோட பக்கெட்ன்றது ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், DynamoDBல போயிட்டு I am going to create a table. இந்த DynamoDBனா என்னன்னா இட்ஸ் a NoSQL database. அப்படின்னா என்னன்னா நீங்க SQL தெரிஞ்சா மட்டும்தான்
நீங்க டேட்டாபேஸோட தான் ஒர்க் பண்ண முடியும், RDBMS ஓட, which is MySQL, Postgres, Oracle, எதுவா இருந்தாலும் ஓகே. யூ நீட் டு லேர்ன் SQL, ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஆனா DynamoDBக்கு SQL நீங்க லேர்ன் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. டைரக்டா JSON வச்சே நீங்க உங்க வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம், கீ வேல்யூ பேர் அப்படின்னு. அது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அதை யூ வில் பி லேர்னிங் அபவுட் திஸ் கான்செப்ட் இன் RDS அண்ட் DynamoDBன்ற ஒரு தனியா ஒரு டாபிக்கே உங்களுக்கு AWSல வரும். அப்ப நீங்க அதை லேர்ன் பண்ணுவீங்க. பட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க நான் EMPLOYEE எம்ப்ளாயி அப்படின்ற பேர்ல I am going to create a table. பிரைமரி கீன்னு ஒன்று கேட்குங்க. ஸோ இந்த பிரைமரி கீல உங்களோட காலமோட ஃபர்ஸ்ட் நேம். ஸோ பிரைமரி கீனா என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு டேட்டா பேஸ் ஒர்க் ஆகணும்னா அந்த டேட்டா பேஸ்ல மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். ஒரு டேபிளும் லிங்க் பண்றதுக்காக ஒரு யூனிக் காம்பனன்ட் பிரைமரி கீன்னு SQL ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன பிரைமரி கீ கொடுக்க போறீங்கன்னு கேக்குது. இந்த பிரைமரி கீ கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் என்னோட CSV ஃபைலை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெட் மீ கோ டு AWS டாக்குமெண்ட்ஸ். இதுல லாம்டான்ற கிளாஸ். ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா, ஐ ஹாவ் அ CSV ஃபைல். ஸோ இதுதான் என்னோட CSV ஃபைலு. CSVன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ CSV அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூ சிம்பிளி மீன்ஸ் இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எக்ஸல் சீட்ல நீங்க ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மைக்ரோசாஃப்ட்ல .xlx அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ XLSX அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ல நமக்கு கிரியேட் ஆகும். இந்த ஃபார்மேட்ன்றது பெய்டு. ஏன் பெய்டுன்னு கேட்டீங்கன்னா, இது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். எக்ஸல்ன்றது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். அப்போ இது ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ன்றனால அவன் பெய்டா தான் வச்சிருக்கான். அப்போ மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணி ரீட் பண்ண முடியும். அப்படி ஃப்ரீயா இருக்கிறது தான் CSV. ஸோ இந்த ஃபார்மேட்ன்றது ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ நீங்க வேணும்னா நீங்க எக்ஸல்லையும் ஓபன் பண்ணிக்கலாம். இதை நான் டபுள் கிளிக் பண்ணா எனக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகுது. உள்ள என்னோட இதுதான் என்ட்ரி, யூசர் நேம், லாஸ்ட் நேம், அர்ச்சனா B, அர்த்து D, கிருஷ்ணன் D அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ இப்படியும் நம்ம இங்க டேட்டா பேஸ் இங்க என்ட்ரி இருக்கும். இல்ல என்கிட்ட எக்ஸல்ன்ற சாஃப்ட்வேர் இல்லைனாலும் நீங்க இதை ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட்லயும் உங்களால ஓபன் பண்ண முடியும். இட் வில் ஒர்க். ஸோ யார் நோட் பேட்ல ஓபன் பண்ணாலும் உள்ள நமக்கு எப்படி இருக்கு, யூசர் நேம் கமா லாஸ்ட் நேம், அர்ச்சனா கமா B, அர்த்து கமா D, கிருஷ்ணன் கமா D அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா எப்படி இருக்கு. கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்னா என்னங்க, நீங்க ஒரு வேல்யூ கொடுத்து கமா, ஒரு வேல்யூ கொடுத்து கமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் CSVனா என்ன. இப்போ நம்ம இந்த CSV தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த முதல் டேட்டா யூசர் நேம் என்ன பண்ணிக்கிறேன், நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதுதான் என்ன பண்றேன், பிரைமரி கீ அப்படின்னு நான் செட் பண்ண போறேன். அப்போ வாட் ஐ வில் டு இஸ், இப்போ என்னோட எக்ஸாம்பிள் போயிட்டு நான் என்ன பண்றேன், இங்க யூசர் நேம் அப்படின்றது நான் என்ன பண்றேன்னா இங்க நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஐ எம் சேயிங் டு சே யூசர் நேம். இங்க யூசர் நேம் ஆட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிரியேட். அப்போ நம்மளுக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிட்டு அந்த எம்ப்ளாயின்ற டேபிள்ல எனக்கு ஒரு காலம், அந்த பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க, அந்த பிரைமரி கீ காலம் எனக்கு ரெடியா இருக்கும். அந்த பிரைமரி கீல நம்மளுக்கு இப்போ எந்த டேட்டாவும் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா யூசர் நேம்னு வருது. இதுதான் நம்மளோட பிரைமரி கீ. ஒரே ஒரு டேபிள் நமக்கு இங்க அவைலபிளாக இருக்கு. ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லாக ஒரு S3ல ஒரு பக்கெட்டும் எனக்கு இங்க எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளும் DynamoDB நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சோன்னா இப்போ நம்ம கிட்ட என்ன வேலை, ரிமைனிங் சிம்பிளா இப்போ மூணாவது காம்பனன்ட் கோடு. அந்த கோடை தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். இந்த கோடை நான் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஜஸ்ட் இந்த கோடை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணா போதும். ஆனா அந்த கோட்ல நீங்க ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த கோடை நீங்க நோட் பேட்ல கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு நோட் பேட் எடிட்டர் மாதிரி இருக்கு, அதுனா விசுவல் ஸ்டுடியோ கோட். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஆப்ன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க விண்டோஸ்ல விசுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணிட்டும் நீங்க இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு பைத்தான் ஃபைல். நீங்க நோட் பேட்ல கூட ஓபன் பண்ணி அந்த பைத்தான் ஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க மூணு எடிட் பண்ற மாதிரி இருக்குங்க. என்ன எடிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் லிட்டில் பிட் 70 லைன்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் பெரிய பைத்தான் கோட் தான். பட் ஆனா இது டெவலப்பர்ஸ் இந்த கோட்லாம் ரைட் பண்ண போறாங்க. நீங்க இந்த கோட்ல இங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் சம்திங்ஸ். என்ன சேஞ்ச்னா மொத்தமா 3 சேஞ்ச் பண்ண போறீங்க. இங்கே நான் எழுதியிருப்பேன். சேஞ்ச் நம்பர் 1, நீங்க என்ன டேபிள் பேர் கொடுக்குறீங்களோ அந்த டேபிள் பேர் இங்க கொடுக்கணும். நான் எம்ப்ளாயின்னு கொடுத்தனால இங்க எம்ப்ளாயின்னு இருக்கு. டிஃபால்ட்டா லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நெக்ஸ்ட் இங்க இன்னொரு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் நம்பர் 2, சேஞ்ச் நம்பர் 3 அப்படின்னு.
என்ன பக்கெட் யூஸ் பண்றீங்களோ அந்த பக்கெட் நீங்க கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பக்கெட் நான் யூஸ் பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பக்கெட் பேருன்றது myLambda 0306. அப்போ இதை நான் இந்த பேரை காப்பி பண்ணிக்கிட்டு இங்க நான் இந்த இடத்துக்குள்ள நான் என்ன பண்றேன்னா என்னோட பேரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ myLambda 0306 இங்க சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் சேஞ்ச் நம்பர் 2. சேஞ்ச் நம்பர் 3ன்றது நீங்க என்ன CSV ஃபைல அப்லோட் பண்றீங்க அதுதான் உங்களோட சேஞ்ச் நம்பர் 3. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் CSV ஃபைல் என்ன பேர்ல எனக்கு இருக்குன்னா என்கிட்ட இன்புட் ஃபைல் அப்படின்ற பேர்ல எனக்கு CSV இருக்கு. அப்போ இங்கேயும் நான் கரெக்டா இன்புட் ஃபைல் டாட் CSVன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நீங்க 3 இடத்துல சேஞ்ச் பண்ணிருங்க. மீதி எல்லாமே லீவ் எவ்ரிதிங் ஆஸ் இட் இஸ். ஸோ எல்லாமே லீவ் எவ்ரிதிங் ஆஸ் இட் இஸ். அப்போ நமக்கு இப்படி இருக்கிறது அப்படியே டேட்டா அப்படியே விட்டுட்டு நம்ம ரன் பண்ணோம்னா இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இதுதான் நம்மளோட பைத்தான் கோடு. இது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெவாப்ஸ்ல பைத்தான் படிக்கும் போது லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து பார்த்துட்டு இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃப், இந்த லூப்பு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாவாவது கிடைக்கும் இங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பியூரா பைத்தானே தெரியாம இந்த கோடு பார்க்கும்போது எவ்ரிதிங் நியூவா தான் இருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பைத்தன் இது நீங்க இதுக்குள்ள நீங்க ஏதோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். Ctrl+A Ctrl+C அப்படியே அந்த கோடை நான் ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+A Ctrl+C லெட் மீ கோ டு மை லாம்டா. ஸோ லாம்டால நம்ம இங்கிட்ட இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் இங்க என்னோட புது கோடை நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு டிப்ளாய்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இப்போ இந்த கோடை நான் சேவ் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த லாம்டா இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்ணிட்டேன் என்னோட கோடை. லேயர்னா என்னங்க, நீங்க மல்டிபிள் கோடை நீங்க சேவ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் லாம்டாஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்ன்றது அந்த லேயர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப பண்ண போறது ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான். ஸோ அப்ப நமக்கு ஒரே ஒரு ஆப்ரேஷன் அப்படியே நம்ம விட்டுருவோம். டன். இப்போ கோடை நான் டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ நான் டிப்ளாய் பண்ணனா ரன் பண்றது எப்படி, டெஸ்ட்னு நான் ரன் பண்ணி நான் காமிச்சேன். ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லாம்டா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எப்படிங்க ரன் பண்றது? அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்றதுக்காக we are going to add a trigger. அப்ப ட்ரிகர்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரன் ஆகணும்ன்றதான் ட்ரிகர். நான் என்ன பண்றேன் ஆட் ட்ரிகர்னு நான் கொடுக்குறேன். இந்த ட்ரிகர்ல எனக்கு கேட்கும் ஸோ நீங்க என்னென்ன டைப் ஆஃப் ட்ரிகர் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ செலக்டட் ட்ரிகர்ல நம்மளுக்கு S3 பதில we have a lot. ஸோ IoT கேட்வே, ஸோ which is API அண்ட் அலெக்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க நிறைய இருக்கு. ஸோ கஃப்கா முதல் கொண்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் S3ன்றதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு S3ல யாராவது ஒரு ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா எனக்கு இந்த லாம்டாவை கால் பண்ண அதுதான் ட்ரிகர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பக்கெட் அப்படின்னு இருக்கு. இதுல என்னோட லாம்டான்ற இப்போ நான் கிரியேட் பண்ண பக்கெட் எடுத்துக்கிறேன். யாராவது ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாங்கன்னா அப்படின்றத ஈவென்ட் டைப் ப்ரிஃபிக்ஸ், விச் மீன்ஸ் எந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம இதை ஆட் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதுவே சஃபிக்ஸ்ன்னு இருக்கும், மீனிங் என்ன ஃபைலை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கெட்ல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு ஃபோல்டர் கொடுக்கறதுக்காக நீங்க ப்ரிஃபிக்ஸ் சொல்லிக்கலாம். சஃபிக்ஸ்ன்றது என்னன்னா என்ன ஃபார்மேட்ல மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டாட் CSV நான் இங்கே கொடுத்தேன்னா CSV ஃபைல அப்லோட் பண்ணா மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும். அண்ட் மேக் ஷோர் இங்கேயே சொல்லியிருக்காங்க லாம்டா will add the necessary permissions. அப்படின்னா நீங்க பர்மிஷன்ஸ்ன்றதை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மேக் ஷோர் யூ ஆர் டூயிங் திஸ் ஆப்ரேஷன். இப்போ நம்மளுக்கு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்லாம் எதுவுமே நான் கொடுக்கல, ஜஸ்ட் S3 அண்ட் ஆல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஈவென்ட்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஐ அக்னாலேஜ் அண்ட் ஆட். எல்லாம் கரெக்டா இருக்கா? எஸ், ஆடுன்னு நான் கொடுத்துட்றேன். ஓவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா இங்க நான் ஒரு ட்ரிகர் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ட்ரிகர்னா ஸோ என்னோட லாம்டான்றது ஆட்டோமேட்டிக்கா யாருன்னா ஒருத்தர் S3ல அந்த ஃபைலை அப்லோட் பண்ணா, அந்த ஃபைல் மட்டும் இல்லைங்க வேற என்ன ஃபைல் அப்லோட் பண்ணாலும் இப்போ ட்ரிகர் ஆகும். ஏன்னா நான் எந்த காம்பனண்ட்டும் நான் கொடுக்கவே இல்லை, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்றேன் எதுவுமே காம்பனண்ட்டே நான் கொடுக்கவே இல்லை. ஆனா நீங்க என்ன கிரியேட் பண்ணும்போது கரெக்டா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர், நம்ம கிட்ட ஏதாவது பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்கா? இல்ல, வெறும் காலியா தான் இருக்கு பக்கெட். உள்ள ஏதாவது வேற ஏதாவது ஃபைல் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ காலியா இருக்கனால நான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. பட் ரியல் லைஃப்ல எந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு பேர்ல ஃபைல் ஆட் பண்ணா மட்டும் தான் எனக்கு கால் ஆகணும் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு லாம்டான்றது ட்ரிகர் ஆகும். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஸோ லாம்டால நம்ம கோடெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. பட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நமக்கு இதுல கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குங்க. அப்படின்னா என்னன்னா டிஃபால்ட்டா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு. இப்போ இதுல கரண்டா நீங்க என்ன மெமரி பவர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 128 MB.
அப்போ உங்களோட மெமரி பவர் கரண்டா ஹேண்டில் பண்றது என்னன்னா 128 MB. ஸோ அப்புறம் உங்களோட டைம் அவுட்ன்றது 3 செகண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு 128 MB சைஸ்ல கோடுன்றது இது வரைக்கும் ரன் ஆகுறதே இல்லைங்க. ஸோ ஏன்னா மெமரி பவர்ன்றது என்னன்னா, ஸோ ஒரு கோடை நீங்க ரன் பண்றீங்கன்னா இட் வில் ஹார்ட்லி டேக்ஸ் 1 MB. 1 MB எடுத்தாலே பெரிய விஷயம். ஏன்னா அந்த இதுனா ஒரு கோடு, இந்த கோடு என்ன பண்ணும், ஒரு இமேஜை எடுத்து அதை ஃபிளாட்டன் பண்ணி திருப்பி அவுட்புட்ல கொடுக்க போகுது. அப்போ கோடை ரன் பண்றதுக்குலாம் ஹை மெமரி பவர் தேவை கிடையாது. ஆனா சில சுச்சுவேஷன்ஸ் வரும். மெமரி பவர் எங்கன்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா அந்த மெஷின் லேர்னிங் அந்த ஃபீல்ட்ல தான் மெமரிலாம் அதிகமா இருக்கும், இல்லைன்னா டேட்டா சயின்ஸ் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன ஆப்ரேஷன், சின்ன சின்ன கோடிங்லாம் மெமரி பவர் 120 MB ஜாஸ்தி. ஸோ ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை எடிட் பண்ணிக்கலாம். 128 MB மேக்ஸிமம் நீங்க 10 GB வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டைம் அவுட்னு இருக்குங்க. ஸோ டைம் அவுட்னா என்னன்னா, ஒரு கோடு இப்போதைக்கு டிஃபால்ட்டா 3 செகண்ட் மேல ரன் ஆகாது. 3 செகண்ட் மேல ரன் ஆகுற மாதிரி கோடை நீங்க தான் எழுதுனீங்கன்னா அது 3 செகண்ட் தொட்ட உடனே ஸ்டாப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ஹால்ட் ஆயிரும். இதுதான் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செகண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ரியல் லைஃப்ல நீங்க ஒரு பைத்தான் ஏதாவது ஒரு கோட் ரன் பண்றீங்கன்னா அது மில்லி செகண்ட்ல ரன் ஆகும். அவ்வளவு ஃபாஸ்டா நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நான் கோடிங் ஆஃப் ரியலி ஃபாஸ்ட். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ரியலி ஃபாஸ்ட். அப்போ 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு கோடு போகுதுன்னா அப்போ ஒரு பெரிய கோடா இருக்க போது நீங்க அந்த 3 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணலாம், 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். சாரி, ஆமா. இப்போ நான் 16 கொடுத்தேன்னா the field must be an integer type. ஓகே, நான் இங்க 0 கொடுக்குறேன். மேக்ஸிமம் டைம் அவுட் இஸ் 15 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. நீங்க 1 செகண்ட்ல இருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம். ரைட். ஸோ டிஃபால்ட்டா நமக்கு 3ன்றது இருக்கு, நான் இங்க 3ன்றதே வச்சுக்கிறேன். ஓகே, டன், ஓவர். அப்போ 3 செகண்ட்ஸ்ன்றது டிஃபால்ட் டைம் அவுட். ஸோ வாட் ஐ டு இஸ் லெட் மீ லீவ் எவ்ரிதிங் ஆஸ் இட் இஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 3 செகண்டுக்கு மேல உங்க கோட் ரன் ஆச்சுன்னா நின்றும். 128 MB இப்போதைக்கு நான் பவர் கொடுத்துருக்கேன். அந்த 128 MB நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 செகண்ட்ஸ்ன்றதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓவர். ட்ரிகர்ன்றது நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணோம். பர்மிஷன்ஸ்ல ஸோ நமக்கு ஆல் லாம்டா ரோல்ன்ற பர்மிஷன் கொடுத்துருக்கோம். டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, டெஸ்டினேஷன். இது என்னன்னா, இப்ப நான் S3ல இருந்து எடுத்து லாம்டா எங்க போய் போடணும்னு நான் சொல்றேன். அது எங்க, DynamoDB. ஆனா நான் என்னோட பைத்தான் கோடிங்லயே டெஸ்டினேஷன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்ப நம்ம பைத்தான் கோடிங்லயே டெஸ்டினேஷன் ஆட் பண்ணிட்டனால இங்க நீங்க டெஸ்டினேஷன் கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. அப்ப லாம்டா எங்கிருந்து எடுத்து எங்க போட போறது அப்படின்றதான் டெஸ்டினேஷன். அப்ப நான் டெஸ்டினேஷன் கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம லாம்டா அப்படின்றத பார்த்துருக்கோம். நீங்க இந்த லாம்டாவை மானிட்டரிங்கும் பண்ணலாம். ஸோ மானிட்டரிங்னா என்னன்னா, இப்போ நமக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிளவுட் வாட்ச் நீங்க எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிளவுட் வாட்ச்ன்ற பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் அந்த பேஜே ஒர்க் ஆகும். நீங்க உங்க ரோல்ல கிளவுட் வாட்ச் பர்மிஷன் கொடுக்கலன்னா இங்க நாட் என்ன பர்மிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வார்னிங் கொடுத்துரும். நம்ம கோடை ஒரே ஒரு வாட்டி ரன் பண்ணியிருக்கோம், அது என்ன டைம்ல ரன் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்குது. நீங்க மல்டிபிள் வாட்டி ரன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்க கிராஃப் அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு நமக்கு இங்க போகும். ஸோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க எல்லாமே இந்த கோட இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ரன் ஆகுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இன்வோகேஷன்றது இங்கே காமிக்கும். ரைட். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்ம இப்ப என்ன பண்ணலாம், ஆக்சுவலா நம்ம எல்லா காம்பனண்ட்டும் நம்ம செட் பண்ணியாச்சு, டிப்ளாயும் நம்ம கோட டிப்ளாயும் பண்ணியாச்சு. அப்ப இந்த கோடை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா இப்ப நம்மளோட வேலையே. ஸோ எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளி அப்லோட் ஃபைல் இன் S3ல என்னோட CSV ஃபைல் அப்லோட் பண்ணா அந்த CSV ஃபைலுக்குள்ள இருக்கிற டேட்டா என்ன டேட்டா இருக்குன்னா, உங்களுக்கு இங்க CSV ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டேட்டாவை படிச்சு அது உங்களோட DynamoDBன்ற டேபிள்ல போயிட்டு அப்லோட் பண்ணிடும். இதுதான் நம்ம இப்ப பண்ணிருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் காம்பனன்ட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ஆக்சுவலாவே நம்ம ரன் பண்ணி பார்ப்போமே. DynamoDB நான் போறேன், டேபிள நான் ரீஃப்ரெஷ் பண்றேன், உள்ள ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் S3ல போயிட்டு என்னோட மை லாம்டால போய் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு CSV ஃபைல் நான் அப்லோட் பண்றேன். upload add files. so AWSல lambdaல input file.csv இத நான் open அப்படின்னு கொடுக்கிறேன். permissionsல I'm going to give public access and media everything leave it as it is and done. so இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், uploadன்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்லோட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இப்போ லாம்டான்றது இன்வோகேட் ஆயிருக்கும். இன்வோகேட் ஆகுறது மட்டும் இல்லாம இந்த CSV ஃபைலை படிச்சு அது என்ன பண்ணிருக்குன்னா DynamoDBல அப்லோடும் பண்ணிருக்கும். அப்ப மீனிங் இப்ப நான் எனக்கு இந்த கண்டென்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணா சியர் எனக்கு உள்ள டேட்டான்றது வந்திருக்கு, பட் டேட்டான்றது கொஞ்சம் மாறி போயிருக்கு. ஓகே, ஸோ அது லாஸ்ட் கிளாஸ்ல அந்த சேஞ்சஸ் பண்ணது, அதை நான் அதை அப்படியே நான் சேவ் பண்ணிட்டேன் என்னோட கோட்ல. திருப்பி நான் அதை நான் ரீசெட் பண்ணணும்.
ஸோ நோ வரிஸ், நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், இந்த கோடை ஷேர் பண்ணும்போது கரெக்டான கோடை நான் ஷேர் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு கரெக்டா அந்த ஆர்த்தோ அப்படின்ற ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டா மேட்ச் ஆகும். இப்போ ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் மாறி இருக்கு. ஆர்டர் மட்டும் மாறி இருக்குன்னா ஜேசான் ஃபைல நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனால எனக்கு அந்த ஆர்டர்ன்ற தப்பா போய் விழுந்திருக்கு. பட் ஆனால் மை கோட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ எனக்கு அங்க வந்து டேட்டாவை எடுத்து இங்க ஆட் பண்றதுல மட்டும்தான் தப்பா மாத்தி ஆட் பண்ணிருக்கு. ஸோ அதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டாங்க அந்த சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத, அந்த சேஞ்ச் பண்ணதை தான் டிரான்ஸ்போஸ் பண்ணி நான் இங்க ஆட் பண்ணிருக்கனால ஸோ எனக்கு இப்படி ஆர்டர் மாறி போயிட்டு எனக்கு ஆட் ஆயிருக்கு. பட் ஆனால் மை டேட்டாஸ் இஸ் நவ் இன். அப்ப நம்ம லாம்டான்ற டாபிக்ல லாம்டா எப்படி ஒர்க் ஆகுது, அப்ப மீனிங் ஒரு கோட்ல நமக்கு படிச்சு எனக்கு இங்க ஆட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்ப நம்ம எக்ஸாம்பிளா பாக்குறோம். இப்போ திஸ் இஸ் a simple example of ஒரு S3ல நீங்க ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணா DynamoDBல அந்த S3 ஃபைலை ஓபன் பண்ணி படிச்சு எனக்கு DynamoDBல ஆட் பண்ணுது. ஆனா இது முழுக்க பண்றது எல்லாமே கோடிங் தாங்க. லாம்டான்றது ஒரு ட்ரிகர். ஸோ என்னன்னா யாருன்னா இப்படி பண்ணாங்கன்னா இந்த கோடை ரன் பண்ணு, அவ்வளவுதாங்க. ஸோ நம்ம இந்த கோடை ரன் பண்ணுன்னா நான் மேனுவலா கோடை போயிட்டு இந்த கோடை நான் ரன் பண்ணலாம். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல போட்டு கூட நான் அதை ரன் பண்ணலாம். எப்பவுமே ரன்னிங்லேயே இருக்கும். லாம்டா எனக்கு என்ன பண்ணும்னா இந்த கோடை வச்சுக்கும். யாருன்னா இது ட்ரிகர் பண்ணா மட்டும் இந்த கோடை ரன் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு பின்னாடி நம்ம இப்ப இன்ஸ்டன்ஸ் எதுவுமே நம்ம கிரியேட்டே பண்ணி கொடுக்கல. ஸோ லாம்டா இஸ் சிம்பிளி a component which is used to run your code. ஓகே, இப்ப நம்ம கோட் ரன் ஆயிருக்கு, நீங்க ஏதோ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அப்படி இதெல்லாம் சொல்றீங்களே, இந்த கோடுக்கான அவுட்புட் எங்கங்க, லாக்லாம் எங்கங்க, எங்க நமக்கு இப்படி ஒரு பண்ணியிருக்கேன் அப்படின்ற லாக்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இது முழுக்க ஃபுல் அண்ட் கிளவுட் வாட்ச்ல தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்ற கடையில லெட் மீ ஓபன் கிளவுட் வாட்ச். ஸோ இங்க நீங்க அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் கிளவுட் வாட்ச் பர்மிஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட்டா லாம்டானாலே we have to give cloud watch permissions. இப்போ நான் கிளவுட் வாட்ச்ல போயிட்டு if I go to logs, இப்போ நான் லாக்ஸ் ஓபன் பண்ணனா எனக்கு இங்க என்ன இருக்குன்னா லாக் குரூப் அப்படின்றதுல நமக்கு இப்போ ஒரு லாக் குரூப் கிரியேட் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ என்ன லாக் குரூப்னா மை லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லாக் குரூப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா ஒரு லாக் குரூப் கிரியேட் ஆயிருக்கு. எனக்கு 2 லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் லாக் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு ரன் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த லாக் வேணா உள்ள போய் பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு இதை ஓபன் பண்ணுவோம், இதெல்லாமே பெருசாக்கலாம். ஹலோ வேர்ல்டுன்றது நமக்கு ரன் ஆயிருக்கிற லாக் வருது. பட் ஆனால் ஹலோ வேர்ல்டு அவுட்புட் காணும். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எப்போ எண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஆப்ஷன் ரெக்வஸ்ட் ஐடியில் நமக்கு இங்கே பார்த்துட்டு. பட் ஆனால் இது நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணது. இப்போ நான் இதுவே நான் பேக் போறேன். இப்போ நம்ம இப்போ 2வது ரன் பண்ணது பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ அவுட்புட் காமிக்கவே இல்லைல்ல. இங்க பாருங்க, ஸோ நமக்கு R2 யூசர் நேம் அப்படின்றதெல்லாம் ஜேசான் ஃபார்மேட்டில் நான் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க இருக்கு. எடுத்து இந்த கோடை ரன் பண்றதுக்காக எவ்வளவு டைம் ஆச்சு, எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க லாக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. இதுல கடைசியா இருக்கிற நீங்க லாக் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு பில்டு டியூரேஷன் அப்படின்னு இருக்குங்க. அப்ப பில்டு டியூரேஷன் என்னன்னா நம்மளுக்கு எவ்வளவு செகண்ட் ரன் ஆயிருக்கு, எவ்வளவு மில்லி செகண்ட். ஸோ எனக்கு 897 மில்லி செகண்ட் ரன் ஆயிருக்கு. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 898 மில்லி செகண்டுக்கு நாங்க பில்லிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க பில் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு பில் எல்லாம் வராது. ஏன்னா 1 மில்லியன் இன்வோகேஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ, ரைட்? ஸோ நமக்கு ஃப்ரீல தான் இருக்கு, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த பில்லுன்றது கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போ ஃபார் 1 இயர் பேக் நமக்கு பில்லுன்றது டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இன்னும் இந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ஸ் யூ ஆர் லேர்னிங் AWS, நீங்க EC2, S3, VPC அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்பனன்ட் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த எல்லா காம்பனன்ட்டுக்கும் பாஸ்ட் 2 இயர்ஸ் ஆர் பாஸ்ட் 3 இயர்ஸ் பெருசா என்ன மேஜர் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 சேஞ்சை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே நீங்க உங்க ப்ராஜெக்ட் நீங்க உங்க ரெஸ்யூம்ல 3 இயர்ஸ் நான் AWSல ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க போடுறீங்க. நான் தான் இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளா ஒரு கேள்வியில உங்களை டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ஆக்சுவலா ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா, இல்ல இப்ப கடைசி 6 மாசத்துல வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா, ஸோ இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ் வாட் ஆர் த நியூ ஃபீச்சர்ஸ் ஆடட் இன் EC2 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உண்மையிலேயே 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்றது தெரியும். இப்போ என்ன பண்ணணும், ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்க இப்போ தெரியலனாலும் இப்போ போயிட்டு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி தேடி எடுத்துக்கோங்க. S3ல இருந்து EC2ல இருந்து எல்லா சர்வீசஸுக்கும் 2 பாயிண்ட் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, மேஜரா என்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் பேக் என்ன இருக்கு. லுக் அண்ட் ஃபீல்னு சொன்னீங்கன்னா எல்லா லுக் அண்ட் ஃபீலும் மாசம் தான் மாத்திட்டு இருக்கான். ஸோ அது நம்மளுக்கு மேஜர் சேஞ்ச் எல்லாம் கிடையவே கிடையாது. என்ன காம்பனன்ட் புதுசா ஆட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லோடு பேலன்சர் இப்போ புதுசா நம்மளுக்கு ஒரு 4வது ஒரு லோடு பேலன்சர் ஆட் பண்ணிருப்போம். அது எப்போ ஆட் பண்ணானா ஒரு 2 months 3 months பேக் தான்.
அப்ப இதுதான் நம்மளுக்கு ஒரு புது ஃபீச்சர் நம்மளுக்கு EC2ல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க ஆக்சுவலா ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காம்பனெண்ட் எல்லாமே தெரியும். ஸோ அதுக்காக நீங்க கூகுள்லயே போயிட்டு சர்ச் பண்ணிருங்க. இப்ப லாம்டால நம்மளுக்கு என்ன புதுசா ஒரு ஃபீச்சர் அவன் சேஞ்ச் பண்ணிருக்கான், மேஜர் சேஞ்ச் என்ன பண்ணானா, பில்லிங்ல தான் அவன் மேஜர் சேஞ்ச் பண்ணான் லாஸ்ட் இயர். என்ன சேஞ்ச்னா, ஸோ நம்மளுக்கு ரீஇன்வென்ட் நடக்குங்க. அது என்னன்னா, AWS புதுசு புதுசா என்னென்னலாம் லான்ச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு சொல்லுவோம். ஸோ அது மோஸ்ட்லி ரீஇன்வென்ட்ல இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் AWS அவங்க ஃபோக்கஸ்லாம் என்னன்னா மெஷின் லேர்னிங்ல தான் இருக்கு. ஸோ அலெக்ஸா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைட்ல தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பப்போ நம்மளோட ஏன்னா அவனோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது கிளவுட். ஸோ அப்போ அதுவும் நம்மளுக்கு இஸ் ஃபோக்கஸிங். ஸோ அதுல லாம்டால அவன் என்ன சேஞ்ச் பண்ணானா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாஸ்ட் இயர்ஸ்ல லெட்ஸ் சே இஃப் மை கோட் இஸ் ரன்னிங் ஃபார் 45 millisecond, எனக்கு பில் எவ்வளவு வரும்னா 100 millisecond வரும். அவன் 100 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தான். இப்போ எனக்கு லெட்ஸ் சே என்னோட பில்ன்றது 105 millisecond. அப்போ அவன் 200 millisecondக்கு பில் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஹண்ட்ரட்ஸ். ஸோ இப்படிதான் அவன் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தான். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்குனா ஒரு 4 செகண்ட் 3 செகண்ட் தான் மில்லி செகண்ட் ரன் ஆகுது, ஆனா எனக்கு 100 millisecond பில்ல போடுறீங்களே. ஸோ இதனால வாட் தே ஹேவ் டன் இஸ், இப்போ அவங்க நம்மளுக்கு இந்த பில்லிங் இதை முறையா சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. எப்படின்னா, எங்களுக்கு எவ்வளவு ரன் ஆகுதோ ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்போ ரீசென்ட்ல இருந்து தான், ஸோ பாஸ்ட் இயர்ஸ்ல இருந்து தான், இப்போ நீங்க 67.5 millisecondக்கு நீங்க ரன் பண்றீங்களா, 67.7 அது என்ன பண்றேன்னா 70 millisecond அது நியரஸ்ட் நம்பர். அப்படியே நம்மளுக்கு 70னா சாரி 67னா 68 சாரி மை பேட் 68 millisecond சொல்லிட்டு ரவுண்டிங் ஆஃப் பண்ணி இதுக்கு மட்டும் உங்களுக்கு பில்லுன்றது வரப்போகுது. அப்போ ஹண்ட்ரட்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணாம நமக்கு ஸ்பெசிஃபிக்கா யூனிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா ரவுண்டிங் ஆஃப் பண்றோம். ஸோ இது நம்மளுக்கு லாம்டால ஒரு மேஜர் சேஞ்ச். ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு டூலுக்கும் என்ன பண்ணிருங்க, ஃப்ரீயா இருக்கும் போது ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியும் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்டர்வியூல கூட கேட்கலாம். ஆனா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் 3 இன்டர்வியூல சில இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு சும்மா கேஷுவலா, ஸோ வாட் ஆர் த மேஜர் சேஞ்சஸ் ஹேப்பன்ட் இன் AWS இந்த பாஸ்ட் 3 years. அப்போ ஸ்பெசிஃபிக்கா இதை வச்சு கேட்கல, மேஜரா AWSல என்ன மாறி இருக்கு அப்படின்றத கேட்கறோம். அப்போ பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நீங்க எல்லா சர்வீஸுக்கும் நீங்க நோட் பண்ணும் போதே இதெல்லாம் பெரிய பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்க மேஜரா இந்த டூல்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்ப அந்த ஒர்க் பண்ண டூல்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்றத தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ நம்ம கிளவுட் வாட்ச்ல போனீங்கன்னா நமக்கு இங்க என்ன இருக்குன்னா, இப்போ கிளவுட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுலயே கிளவுட் வாட்ச்லயே there is something called as events. இந்த ஈவெண்ட்ஸ்னா என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பைத்தான் வேற ஒரு பைத்தான் கோடு இருக்குங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பைத்தான் கூட ரன் பண்றத உங்களுக்கு நான் ஒரு டாஸ்கா நான் கொடுப்பேன். என்னன்னா, இப்ப என்கிட்ட இப்படி ஒரு clean it all அப்படின்னு ஒரு பைத்தான் கோடு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைத்தான் கோடு தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இருக்காது. ஸோ இந்த பைத்தான் கோடு என்ன பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்ன பண்ணும்னா, ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பைத்தான் கோட ரன் பண்ணீங்கன்னா, ஸோ இட் வில் delete ஆல் யுவர் AWS resources, which is ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங், லோடு பேலன்சரு, நெக்ஸ்ட் நீங்க டார்கெட் குரூப், NAT கேட்வே, என்னென்னலாம் EBS வால்யூம்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே டெலீட் பண்றதுக்கான ஒரு கோடு. அதே கோட தான் நான் ரிப்பீட்டடா திருப்பி நான் எழுதியிருப்பேன். அது சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி, ஏன்னா லோடு பேலன்ஸ் டெலிட் பண்ணேன், ஆட்டோ ஸ்கேலிங் டெலிட் பண்ணேன், டார்கெட் குரூப் டெலிட் பண்ணேன், NAT கேட்வே டெலிட் பண்ணேன்னு சொல்லிட்டு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கோடு. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த கோடை காப்பி பண்ணி லாம்டால கூட பேஸ்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். ஆனா ரன் பண்ணும்போது எரர் வரும். என்ன எரர்னா, டைம் அவுட் பத்தல அப்படின்னு வரும். நான் 3 செகண்ட்ஸ்ன்றது இந்த கோடை ரன் பண்றதுக்கு பத்தாது, பிகாஸ் ஐ எம் செலக்டிங் ஆல் ரீஜன்ஸ். அப்ப நீங்க எல்லா ரீஜன் வச்சிருந்தாலும் எல்லா ரீஜனும் இப்ப டெலிட் பண்ற மாதிரி ஒரு கோடு தான் இது. அப்ப இட் வில் டேக்ஸ் a little bit extra time, more than 3 seconds to complete this code. சோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த கோடை நீங்க கூட லாம்டால பேஸ்ட் பண்ணி நீங்க மேனுவலா ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். மேனுவலா ரன் பண்றதுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதுதான் நம்ம இப்போ இங்க ஈவெண்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம இங்க லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஈவெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் கிரியேட் அன் ஈவெண்ட். ஸோ வாட்ஸ் அன் ஈவெண்ட் இஸ் ஷெட்யூலர் மாதிரி. இப்போ ஷெட்யூலர்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே, இப்போ என்ன பண்றேன், நான் ஷெட்யூல் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். இந்த ஷெட்யூல்ல நீங்க இப்போ AWS படிச்சுட்டு இருக்கீங்க, டெவாப்ஸ் உங்களுக்கு பேரலா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல cron tab அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. ஸோ CRONTAB cron tab அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த cron tabன்றது என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொல்றோம்னா, இதுதான் நம்மளோட ஷெட்யூலர், ஈவென்ட் ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 31ஆம் தேதி
ஈவினிங் 5 மணிக்கு எனக்கு இந்த லாம்டா ரன் ஆகணும் அப்படின்னு நான் ஷெட்யூல் பண்ணணும்னு நினைச்சா என்னால ஷெட்யூல் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு காலையில 9 மணி, மதியானம் 2 மணி, ஈவினிங் 6 மணிக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நான் இதெல்லாம் ஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம இங்க என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே எவ்ரி மண்டே. ஸோ எவ்ரி மண்டே எனக்கு என்ன வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன வேணும்னா, லெட்ஸ் சே 9க்கும் அண்ட் 2னா என்னது 14க்கும் அண்ட் 18னா 16. ஓகே, அண்ட் நான் என்ன பண்றேன், இங்க நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த டைமிங்ல எனக்கு என்னன்னா எவ்ரி மண்டே 9 o'clock, 2 o'clock, 6 o'clock எனக்கு இந்த கோடை ரன் பண்ணு அப்படின்றது தான். a minute past hour 9, 14 and 18 on Monday. அப்படின்னா நமக்கு கரெக்டா 9 o'clock, 14 and 18. ஸோ நமக்கு இது 24 hour கிளாக். ஸோ அதனால 2 மணி மதியானம்னா 14 வரும், சாயங்காலம் 6 o'clock 18 வருது. அப்ப 18ல எனக்கு மண்டே, எவ்ரி மண்டே எனக்கு இந்த கோடை ரன் பண்ணு அப்படி நீங்க செட் பண்ணலாம். ஸோ எனக்கு எவ்ரி மண்டே அப்படின்னு நீங்க ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரி டே, ஸோ எல்லா நாளைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும். இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட், ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு 15ஆம் தேதி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் என்னாச்சு எரர் வருது. ஸோ 0,0 ஓ மந்தா, சாரி டே இங்கே தானே இருக்கு. 15 நான் மந்த் வந்து 12 வரைக்கும் தான். ஸோ ஜனவரி டு டிசம்பர். ஸோ 15ல இருந்து 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி நான் கொடுத்தேன்னா ஸோ எல்லா மாசம் 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காலையில 9 மணி, 2 மணி, 6 மணிக்கு இந்த கோடை ரன் பண்ணு. அந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டெப் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே 15ஆம் தேதி பதில எனக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஜான்வரியில, அடுத்து நம்மளுக்கு மார்ச்ல மட்டும் வேணும் அப்படியும் நம்ம செட் பண்ணலாம். இதுதான் cron tabன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஈஸிங்க. ஸோ இதை மட்டும் நீங்க சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா அப்படியே ஒரு நோண்டி பார்த்து சின்ன சின்ன வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி கீழே அவன் ஹெல்ப் பண்ணுவான். எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, எனி வேல்யூ கமா ஐஃபன் ஸ்டெப். அப்புறம் நமக்கு ஏதாவது ஸ்டெப் எல்லாம் அப்படிலாம் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்றத சும்மா நீங்க ஒரு நோண்டி பார்த்தாலே தெரியும். இந்த cron tabன்றது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இன் டெவாப்ஸ் அண்ட் ஆல்சோ இன் லினக்ஸ். உங்களுக்கு லினக்ஸை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறாங்கனாலே உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் கேட்பாங்களா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன், cron tab, grep, set, awk, இது ரெண்டே அந்த 5 காம்பனன்ட் தான் லினக்ஸ்னு ஒரு கேள்வி வருதுன்னா நம்ம டெக்னிக்கலா படிக்க வேண்டியது. மீதி எல்லாமே கமாண்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிடுவீங்க. லினக்ஸ்ல இருக்கிற தியரிட்டிக்கல் கான்செப்ட், சாஃப்ட் லிங்க், ஹார்ட் லிங்க் அப்படி எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா cron tab அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த cron tab பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட கிளவுட் வாட்ச்ல இங்க cron எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் தான் நீங்க ஆட் பண்ணுவீங்க. இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்க ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், ஆட் டார்கெட். என்ன டாபிக், எஸ்என்எஸ் இல்லைங்க, லாம்டா எங்க இருக்கு, லாம்டால என்னோட மை லாம்டா அப்படின்னு நான் செட் பண்ணி கான்ஃபிகர்னு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ மீனிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் கொடுத்துருக்கிற ஷெடியூலர் வச்சு எனக்கு இந்த லாம்டா கால் ஆகும். அப்போ லாம்டால நீங்க என்ன கோட் எழுதுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமிங் அண்ட் ஷெடியூலை வச்சு நம்மளுக்கு லாம்டாவை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப இதுதான் ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸ் என்னன்னா நம்ம கிளவுட் வச்சு நீங்க ஒரு அலாரம் செட் பண்ற மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் செட் பண்றீங்க. அந்த ஈவெண்ட் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல கரெக்டா அது எக்ஸிக்யூட் ஆகும். முன்னாடியே நம்ம செட் பண்ணி வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா நைட் 2 மணிக்கு ஒன்று நடக்கணும்னா நான் ரைட் 2 மணிக்கு எந்திரிச்சு நான் உட்காந்து மேனுவலா ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப நான் முன்னாடியே நான் இப்படி அலாரம் மாதிரி நான் செட் பண்ணி வச்சேன்னா எனக்கு இந்த ஈவெண்ட்ன்றது கிரியேட் ஆகும். அப்ப திஸ் இஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் லாம்டானா என்ன, எப்படி நம்ம லாம்டா ஒர்க் ஆகுது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சினாரியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபைனலா ஒரு குட்டி டாபிக் EFS அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக்ஸ் இன் AWS. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஷேரிங் நெட்வொர்க் NFS தான், அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த மாதிரி குட்டி டாபிக் ஃபார் த நெக்ஸ்ட் 15 minutes நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ வி ஆர் டன் ஃபார் த டே. ஸோ எனி டவுட் சோ ஃபார்? கிளியர். ஓகே சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நீங்க எல்லாம் முடிச்சிட்டிங்களா, எதுவுமே உங்களுக்கு பில் வர போறது இல்லை, எல்லாமே டெலீட்டேபிள். ஸோ அப்படியே நம்ம அப்படியே டெலீட் பண்ணிட்டு இப்போ அப்படியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் EFSக்கு போயிடும். ஸோ கிளியர்டு கிளவுட் வாட்ச் அலார்ம்ஸ், பேக்கப் தான் எடுக்கணுமா, எதுவும் வேணாம், டெலீட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். எனக்கு என்ன பண்ணுவோம்னா இதை டெலீட் பண்ணிடும்.
DynamoDB deleted. அப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். S3 க்ளோஸு. S3ல நீங்கள் எப்படி உங்களுக்கு delete பண்ணணும்னு தெரியும். இதை நான் delete பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்ம permanently delete. ஸோ காப்பி, இங்கே நம்மளுக்கு பேஸ்ட்டு, delete ஆப்ஜெக்ட்னா இப்போ எனக்கு delete ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம S3ல போயிட்டு இந்த லாம்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலீட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாம்டா பேர் எடுக்க சொல்லும். இது நம்ம ரைட் பண்ணிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணி அண்ட் டெலீட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கெட்டும் டெலீட் ஆயிரும். ஏன்னா நம்ம இதெல்லாமே நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண விஷயங்கள். அப்படியே நம்ம பேக் ட்ராக் பண்றோம். IAM கன்சோல்ல நான் ஒரு மை லாம்டா ரோல் நான் கிரியேட் பண்ணேன். அந்த ரோலை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். IAMன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க. நீங்க IAM ரோல் டெலீட் பண்ணனாலும் உங்களுக்கு பில் வர போறது கிடையாது. ஸோ நீங்க IAMல அப்படியே விட்டுறலாம். ஏன்னா IAM இஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட லாம்டாக்கு போவோம். ஸோ லாம்டால ஃபங்க்ஷன்ஸ்ன்னு போனோம்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல ஆக்ஷன்ஸ் டெலீட்னு நான் கொடுத்தனா எனக்கு இப்போ என்னோட ஃபங்க்ஷனும் டெலீட் ஆயிரும். டன். அப்போ நம்ம இன்னைக்கு பண்ணது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா பேக் ட்ராக் பண்ணி டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்பனன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு லுக் இன்டு an example something called as EFS. இந்த ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டோரேஜ்ல EFS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ EFSனா எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம்னால என்ன அர்த்தம், லினக்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும், விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைல் சிஸ்டம்ன்றது லினக்ஸ் காம்பனன்ட் தானே. அப்போ எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு லினக்ஸ் பேஸ்டு ஃபைல் சிஸ்டம். ஸோ மல்டிபிள் லினக்ஸ் மிஷின்ல நீங்க ஃபைல்ஸை ஷேர் பண்ணணும்னா நீங்க EFS யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ EFSனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு சினாரியோ பேஸ்ட் எக்ஸாம்பிள் எடுப்போமே. என்ன சினாரியோனா, இப்போ என்கிட்ட ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ள எனக்கு ஒரு வால்யூம் இருக்கு. அந்த வால்யூம்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு படம் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு So guys, we can see the next part in upcoming days. Thank you.